சில டைரக்டர்களால் ஒதுக்கப்பட்டவர் தான் ஐஸ்வர்யா ராய். உலக அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட 3 வருஷம் அவர் யாரும் பக்கத்தில் போகல. கணவனை விட மனைவி அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னாலே பிரச்சனை தான். அப்படி அதாவது அபிஷேக் பச்சன் விட 3 பங்கு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க ஐஸ்வர்யா ராய். அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாயும் 2 கிளாப் தட்டினவங்க, சார் மேடத்தை நாங்கள் தனியாக எடுக்கணுன்ட்டான். அவருக்கு என்ன மனசு பாடுபடும். இப்போ நானும் ஒரு நடிகர் தானேன்னு கேட்டார் அவர். அப்படி இருக்கும்போது விரிசல் போயிட்டே இருக்குது. என்ன காரணம்னா சமந்தா விவரத்து மாதிரி தான். உலக அழகினாலே அந்த உடல் உறுப்புகளை காட்டுறது கொஞ்சம் பெருசாக தெரியாது. அதாவது கொஞ்சம் செக்ஸாக தான் அவங்க காட்சி அளிப்பாங்க. இது ஜெயா பச்சனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஜெயா பச்சன் வந்து சினிமாவிலேயே ஐஸ்வர்யா ராய் பேரே சொல்ல மாட்டேங்கிற அமிதாப் பச்சன். நமக்கு இது வேண்டாமா, நமக்கு சும்மா இருப்போமா, பேனை பெருமாளாகிறவன் என்ன பண்ணுறான், அபிஷேக் வந்து அவங்க மருமக பேரை சொல்கிறது இல்லை, ஐஸ்வர்யா பேரை சொல்கிறது இல்லை அப்படின்னு அப்படியே கொளுத்தி போட்டு அதுவும் பெருசாகிட்டு இருக்குது. ஸோ இது ஈகோ ப்ராப்ளம். சரி, இப்போ அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இவங்க 2 பேருக்குமான அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. என்னதான் சார் நடக்குது? எங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா கணவனை விட மனைவி அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னாலே பிரச்சனை தான். அது ஏற்கனவே முக்தா சீனிவாசன் கணவனை வந்து முத்துராமன் நடிச்சிருப்பார், மனைவியாக ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. சாதாரண எல்லா குடும்பங்களும் இருக்குது தான். அதாவது மருமக அதிகமாக சம்பாதிச்சா மகனை கொஞ்சம் லைட்டாக ஓரங்கட்டு தான் செய்வாங்க. ஏன்னா சம்பளம் எங்கே வருது, மருமகிட்ட இருந்து வருது. ஸோ மருமகளுக்கு அங்கே மரியாதை கிடைக்கிறது, இயல்பாகிடுது, இயற்கையாகிடுது. இது ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கும்போது பெரிய குடும்பம். அமிதாப் பச்சன் முதல்ல சொல்லியிருக்காரு, வேண்டாம்ப்பா அவள் ஏற்கனவே ஒரு இந்து நடிகரை காதலிச்சவ, அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், இவன் சண்டை போட்டா, அதெல்லாம் பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு, வேண்டான்னு இருக்கான். பெரியவர் அமிதாப் பச்சன் இல்லை அபிஷேக் பச்சன் கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு இருக்கார். அப்படி அதாவது அபிஷேக் பச்சன் விட 3 பங்கு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க ஐஸ்வர்யா ராய். அதே மாதிரி இப்போ நம்ம மீடியாக்காரங்களே நான் நேரில் விட பார்த்தேன். அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் 2 கிளாப் தட்டினவங்க, சார் மேடத்தை நாங்கள் தனியாக எடுக்கணுன்ட்டான். அவருக்கு என்ன மனசு பாடுபடும். இப்போ நானும் ஒரு நடிகர் தானேன்னு கேட்டார் அவர். இது எனக்கு தெரியும், வீடியோ ஆதாரம் இருக்குது. நானும் நடிகர் தானே, ஏன்னா அவங்கள மட்டும் தனியாக எடுக்கணும் கேட்டது உண்மை. அப்போது இவங்க கொஞ்சம் சம்பளம் குறைவாங்கிறவர் ஒரு ஹீரோனாலும் பெரிய ஹீரோ இல்லை, சூப்பர் ஹீரோ இல்லை. ஆனால் அவங்க வந்து சூப்பர் ஹீரோ. உலகம் முழுவதும் அவங்க வந்து அவங்க பேர் இருக்குது. இப்போ கூட உலக பட விழாவுக்கு கை முறிஞ்சலோடு போய் அங்கே டான்ஸ் ஆடினாங்க இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப பேர் வந்து ஐஸ்வர்யா ராய் பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவங்க, மும்பை வாசின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. அவங்க சொந்த ஊர் கர்நாடகா, துளு இனத்தை சேர்ந்தவங்க, மலைவாழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐஸ்வர்யா ராய். அவங்க அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்தவர், அவங்க அண்ணன் இராணுவத்தில் இருந்தவர். அப்போ இவங்க வந்து சின்ன வேடங்களில் தான் ஆரம்பத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சில டைரக்டர்களால் ஒதுக்கப்பட்டவர் தான் ஐஸ்வர்யா ராய். உலக அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட 3 வருஷம் அவர் யாரும் பக்கத்தில் போகலை. உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருந்தாரே தவிர சினிமாவில் நடிக்கலை. அவளை முதல்ல ஐஸ்வர்யாயை அறிமுகப்படுத்தினது மணிரத்னம் தான். அவருக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாட்ட ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆக்டிங் திறமை இருக்குது அப்படின்ட்டு 20 படத்தில் அறிமுகப்படுத்தினார். 20 படத்தில் ஒரு சேலஞ்சிங் ரோல், ஜெயலலிதாவுடைய கேரக்டர் தான் ஐஸ்வர்யா ராய் பண்ணாங்க. மிக அருமையாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் மணிரத்னம் எப்போ கூப்பிட்டாலும் ஐஸ்வர்யா ராய் நடிப்பாங்க. அது என்ன சம்பளம் ஏதுன்னு கூட கேட்குறதில்ல. இப்போ கூட பொன்னியின் செல்வனில் அருமையான கேரக்டர் கொடுத்து மணிரத்னம். அதே மாதிரி சம்பள விஷயத்தில் ஒரு விளம்பர படத்தில் சர்வசாரமாக 10 கோடி வாங்குறாங்க ஐஸ்வர்யா ராய். அப்படியே வாங்குற அபிஷேக் பச்சன் வேண்டாம். முதல்ல வந்து பங்களா, பெரிய பங்களா இருக்குது அமிதாப் பச்சன் பங்களாவில். எப்போ சண்டை வருதுன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சண்டை தான், வேறு ஒப்பிடவே வேண்டியதில்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போவும் 7ஆம் பொருத்தம் தான் இருக்கும். ஏன்னா மகன் முதல்ல நம்மக்கிட்ட அன்பு காட்டுறான், பொண்டாட்டி வந்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் டு ஒய்ஃப். அப்போ அந்த கோவம் இருக்குதாங்க. இது வரைக்கும் என் அம்மான்னு சுற்றிட்டு வந்தவன் இப்போ பொண்டாட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது வருத்தம் தான் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆளுமைத்தன்மை, நான் தான் இந்த வீட்டை நிர்வகிக்கிறேங்க ஒரு பெரிய ஈகோ அவங்களுக்கு இருக்கும். யாருக்கு? ஜெயா பச்சனுக்கு. ஏன்னா ஜெயா பச்சனுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஏன் ஈகோ வரலைன்னா 2 பேருமே நல்ல சம்பளம் வாங்குவாங்க.
ஜெயா பச்சன் அழகு இல்லைன்னாலும், உயரம் இல்லைனாலும், வசீகரம் இல்லைன்னாலும் தன்னுடைய நடிப்பால் ஒரு பெரிய இமேஜ் உள்ள ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஆக்ஷன் ஹீரோ இருந்தார். 2 பேருக்கும் லவ் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே ஈகோ வரவே இல்லை. அமிதாப் பச்சனுக்கு ஒரு மகள், ஒரு மகன். ஒரு மகளை கட்டி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை, அவங்க வந்து இந்த பப்ளிக் லைஃப்பில் இல்லை. சமீபத்தில் ஏற்கனவே வந்து அமிதாப் பச்சன் மனைவி ஜெயா பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் பேசிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம வீடுகள் உண்டு இல்லையா, மாமியார் முருகன் அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க. என்ன என்ன இவ்வளோ தான். அதேமாதிரி தான் அங்கேயும் அவங்க மாடியில் இருந்தாங்க, அதுக்கு கீழே தனியாக இருந்தாங்க. யார்? அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் பெரிய பங்களாவில் கீழே அவங்க இருந்தாங்க, மேலே அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விரிசல் போயிட்டே இருக்குது. என்ன காரணம்னா சமந்தா விவரத்து மாதிரி தான். நாகேஸ்வரா, அக்னி நாகேஸ்வரா பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஏன் சமந்தா நடிக்கணும்? கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் செக்ஸாக வேறு நடித்தாங்க சமந்தா. அதே தான், சேம் போட். இவங்களும் செக்ஸாக நடிக்கிறாங்க. பெரிய நடிகை. இந்த உலக அழகினாலே அந்த உடல் உறுப்புகளை காட்டுறது கொஞ்சம் பெருசாக தெரியாது. அதாவது கொஞ்சம் செக்ஸாக தான் அவங்க காட்சி அளிப்பாங்க. இது ஜெயா பச்சனுக்கு பிடிக்கலை. ஏன்னா ஜெயா பச்சன் வந்து சினிமாவிலேயே செக்ஸு காட்டாமல் நடிப்பை மட்டுமே நம்பி நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பவனி வந்தவர் ஜெயா பச்சன். ஸோ அந்த விஷயத்தில் 2 மாமியாருக்கு மறுபடியும் பெரிய ஈகோ. நடிக்கக்கூடாதுன்னா நடிப்பேன். இவருக்கு பெரிய அளவில் சான்ஸ் இல்லை. யாருக்கு? அபிஷேக் பச்சனுக்கு. அப்போ அந்த அம்மா மேலே போயிட்டுருக்காங்க, ஒரு கீழே இறங்கிட்டு இருக்காரு. அப்போது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போது தகப்பன் சம்பாதிச்ச பணத்தை என்ன செய்கிறான்னா, அவனுக்கு யாருக்கும் கொடுக்க உரிமை இருக்குது. மகளுக்கு எழுதி கொடுத்துட்டார். ஜூகு அதை டெல்லி மும்பையில் மிகப்பெரிய தனவந்தர்கள் கோடீஸ்வரர் ரசிகர் பகுதி ஜூகு. அங்கே ஜூகு பகுதியில் ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகையை தன்னுடைய மகளுக்கு கொடுத்துட்டாரு அமிதாப் பச்சன். கொடுத்தது தப்பு இல்லை, ஆனால் கொடுத்ததை வந்து மகன்கிட்ட ஒரு கட்டசிக்காவது, எப்பா உங்கள் அக்காவுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போது மனைவி தூண்டி விடுறா, ஏயா உங்கள் அப்பன் வந்து உங்ககிட்ட கேட்காம உங்கள் அக்காவுக்கு சொத்து எழுதி வச்சுருக்கான், உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறான். இப்படி தூண்டி விடுவாங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிறதாங்க. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி. இது இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? மகன்கிட்ட ஒரு கட்டசிக்கு சொல்லலையான்னு பொண்டாட்டி தூண்டி விடுறா, அது ஒரு பிரிவாகுது. அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது தனித்தனி விமானத்தில் போயிருக்காங்க. அதாவது ஆராத்யாவுக்கும், அதாவது மகளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தனியாக சீட் போட்டிருக்காங்க. அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன், ஜெயா பத்ரி தனியாக போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ சமீப காலங்களில் சில பேட்டிகள் சொல்லும்போது ஐஸ்வர்யா ராய் பேரே சொல்ல மாட்டேங்கிற அமிதாப் பச்சன். நமக்கு இது வேண்டாமா, நமக்கு சும்மா இருப்போமா, பேனை பெருமாளாகிறவன் என்ன பண்ணுறான், அபிஷேக் வந்து அவங்க மருமக பேரை சொல்கிறது இல்லை, ஐஸ்வர்யா பேரை சொல்கிறது இல்லை அப்படின்னு அப்படியே கொளுத்தி போட்டு அதுவும் பெருசாகிட்டு இருக்குது. ஸோ இது ஈகோ ப்ராப்ளம். ஆனால் 2 பேருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மகா ஒருத்தி இருக்கா. எல்லா குடும்பத்துலேயும் விவாகரத்து நடந்தால் அதனால் கணவனும் பாதிக்கப்படுவார், மனைவியும் பாதிக்கப்படுவாங்க. அதை விட எக்ஸ்பேண்டிங்காக அதிகபட்சம் என்னென்னா மகா பாதிக்கப்படுவாள். இப்போ எத்தனையோ குடும்பங்கள் நாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ அக்ஷரா ஹாசன் அந்த அம்மா அப்பா பிரிஞ்சதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது பேச நிறைய பேர் ஆயிரும். அப்படி உள்ளுக்குள்ளே அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ தனுஷ் வாங்க பெரிய பையன் ஆகிட்டான், காலேஜில் படிக்கிறான். 2 பேருக்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும். எத்தனை கோடி இருந்தாலும் அம்மா அப்பா ஒன்றா இருக்கும்போது. அதனால் அதை பெருசாக பேசினாலே ஆஸ் எ ஃபாதர், ஆஸ் எ கிராண்ட் ஃபாதர் எனக்கும் ஃபீலிங் இருக்கும். நானும் மனுஷன் தானே, அதை அதிகமாக பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் விவாகரத்து இப்போதைக்கு இல்லை, இது அப்படியே சஸ்டெயின் ஆகும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அமித்ஷா பச்சன் ஐஸ்வர்யாட்ட வந்திருக்காரு, மகிட்ட உட்காந்து ஃபோட்டோலாம் போட்டாங்க. ஸோ இது புகஞ்சிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். தீப்பத்தில் மற்றபடி ஒன்றும் பாழாகலை, சும்மா ஒரு புகை வந்துக்கிட்டு இருக்குது. நெருப்பு இல்லாமல் போயாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோங்கிற நெருப்புனால கொஞ்சம் புகஞ்சிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அங்கே விவாகரத்துக்கு இப்போதைக்கு போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சார்பில் ஐஸ்வர்யா பச்சனும் அபிஷேக் பச்சனும் இணைந்து இனிய இல்லறம் நடத்த வாழ்வாங்கு வாழ வாழ்த்துறோம். அதுதான் நம்முடைய வேண்டுகோள்.